சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் அது போட்டு எனக்கு சரியாகலை. அன்றைக்கி வந்து ரொம்ப ஜுரம், காய்ச்சல், சளி, இருமல் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதனால தான் நான் மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது என் நண்பர் வந்து தெரியாமல் அது சேனல் மூலிமா பண்ணிவிட்டார். அதனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணிங்க, மெசேஜ் போட்டிங்க. நிறைய பேர் நல்லா ஆகிடும்னு எனக்கு வாழ்த்துனீங்க, விஷ் பண்ணிங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வந்து புரட்சி தலைவர் தான் காரணம் தான் நான் சொல்லுவேன். என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. இந்த சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் அப்படின்ற ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது நான் இல்லை, சேனல் கிடையாது, புரட்சி தலைவர் மட்டும்தான். ஏன்னா அவரால் தான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஒன்றா ஒரு குடும்பமாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை வந்து நிறைய பேர் வாழ்த்தி விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் பேர் சொல்ல முடியல, எல்லாருக்குமே வந்து என் மனசார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா, எனக்கு ஃபோன் காலே பண்ண மாட்டேறீங்க, ஆனால் என்னென்னே சொல்ல மாட்டேறீங்க. ஆனால் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜிபேயில் வந்து கேஷ் அனுப்புகிறீங்க இந்த விழாக்காக. அப்புறமா வந்து சில பேர் வந்து அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பூரிப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புரட்சி தலைவருக்காக வந்து நாங்கள் என்ன வேணால் செய்வோம், இப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் என்னை பற்றி சொல்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து லைவாக பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன். என்னென்னா, புரட்சி தலைவர் விழா நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஆனால் நிறைய பேர் உதவி பண்ணலை. ஆனால் நிறைய பேர் உதவி பண்ணலை, அது வேறு விஷயம். ஆனால் அப்படியே இருந்தோம், ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறவர், கூலி வேலை செய்கிறவர், மூட்டை தூக்குறவர், இவ்வளோ கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து எனக்காக அந்த அந்த புரட்சி தலைவர் விழா நடக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து டான்னு ஃபோன் பண்ணி ஜிபேயில் அனுப்புகிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்காமலே அனுப்புகிறாங்க. நைட்டு 2 மணிக்கு வருது ஜிபேலேருந்து கேஷு. எனக்கு வந்து அது யார் பேர் கூட சொல்ல மாட்டுறாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்குன்னு நிறைய பேர் அனுப்புகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒருத்தர் 2 பேர் அனுப்பிச்சாலும் வந்து அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எனக்கு. ஓகேவா? அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு புல்லரிப்பாக இருக்குது. எனக்கு புரட்சி தலைவர் மேலே இவ்வளோ அன்பும் பாசமும் அவர் மேலே என்ன சொல்கிறது, அவ்வளோ வெறியும் வச்சுருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இன்னும் நம்ம ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ஸ்டார்ட் ஆக போகுது. 24 இன்றைக்கி தேதி, 23 அடுத்த மாதம் 23 ஃபங்க்ஷன் ஆக போகுது. நமக்கு தேவையான இன்னும் ஃபண்ட்ஸ் சரியாக இன்னும் கிடைக்கல. உங்களால் முடிஞ்சால் மறுபடியும் இந்த நம்பருக்கு நான் ஜிபே பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். இந்த விழாவை பிரம்மாண்டமாக புரட்சி தலைவருக்காக நம்ம பண்ண போகிறோம். இந்த விழா எந்த மாற்றமும் இல்லை, தலைவர் புகழ நம்ம பரப்ப போகிறோம். அதுதான் நம்ம எண்ணம். எல்லாருமே வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒன்றா கொண்டாடுவோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜு.